வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய சபையானது தேவனுடைய வார்த்தையின் மூலம் சுகத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். அப்படின்னா என்ன? தேவ பிள்ளைகள் வேதாகம ரீதியிலான சுகத்தை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். The church to carry out the biblical healing. வேதாகம ரீதியான சுகத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர் தன் சிஷ்யர்களுக்கு என்ன செய்தார்? தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். யாரெல்லாம் விசுவாசம் வைத்து அதை நம்பிக்கையோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஞானஸ்தானம் கொடுத்து, அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென். ஆமாம். யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு என்ன உண்டாகுது? அதுவும் அந்த பகுதியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்காத ஒரு நபருக்கு என்ன கொடுக்கப்படுகிறதா? ஆக்கினை கொடுக்கப்படுகிறாங்களோ இந்த வார்த்தைகளை, இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. விசுவாசிக்காத நபர்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. கடைசி நாளிலே அவர்கள் நரகத்தை சென்றடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சொல்லலை, என்ன சொல்லுது? வேதம் சொல்லு. ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த பிரசங்கத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த விசுவாசிக்கிற நபர்களால் என்ன நடக்கும்? என்னென்னலாம் நடக்கும்? அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார். பாருங்க, விசுவாசிக்கிற ஒரு நபருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன உண்டாகுமா? சுகம் உண்டாகும். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு தியானிப்போம். இந்த பகுதியில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த பிசாசு எங்கே இருக்குது? இந்த பிசாசு யார்? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்கே தான் உண்மையான ஹீலிங் மறைஞ்சிருக்கு. இங்கே தான் உண்மையான சுகம் மறைந்திருக்கு. இந்த பிசாசு எங்கே இருக்கிறான்? யார் இவன்? சொல்லுங்களேன். எங்கே இருக்கிறான் பிசாசு? இப்போ எங்கே இருக்கிறான்? எல்லாம் முழிக்கிறீங்கல்ல? பிசாசு எங்கே இருக்கிறான்? சொல்லுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். சரி, இந்த பிசாசு யாருன்றதை முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம். ஏன்னா நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளும். நமக்கு எதிரி யார்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது மக்கள் கிடையாது. நம்முடைய எதிரி இங்கே கிடையாது. நம்முடைய எதிரி யார்? பிசாசு. யார் இந்த பிசாசு? எங்கிருந்து வந்தான்? தேவன் பிசாசை படைச்சாரா? தேவன் பிசாசை படைச்சாரா இல்லையா? வேதத்திலிருந்து நாம் பார்க்குறோம். ஒன்று காப்ரியேல், அவங்க மெசேஞ்சர்ஸ், செய்திகளை கொண்டு செல்வதும்
தேவனுடைய வார்த்தையை கொண்டு மக்களுக்கு சேர்ப்பதும் இதுதான் அவருடைய வேலை. அவரோடு ஒரு பங்கு தூதரில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு தூதன் பேர் என்ன? மிகாயேல். அவருடைய வேலை என்ன? சண்டையிடுவது. அவருடைய வேலை என்ன? சண்டையிடுவது. அவருக்கு ஒரு பங்கு தூதர்கள் கூட இருக்கிறாங்க. இன்னொரு தூதன் பேர் தான் என்னது? லூசிஃபர். அவர் ஆராதனைக்கு உரிய காரியங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர். அவரோடு கூட ஒரு பங்கு தூதர்களும் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த 3 விதமான தூதர்களில் இந்த ஆராதிக்கக்கூடிய நபர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் மிகவும் மிகவும் அழகானவர். தேவனுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருப்பார்? தேவனை போல ஒரு அழகை, தேவனை போல இல்லை, அவரை போல. அவர் என்ன நினைச்சிட்டாரு தன் இருதயத்தில்? நான் தேவனுக்கு மேலாக அவர் தன்னை உயர்த்தினார். தேவனுக்கு ஈடாக தன்னை உயர்த்தி அவருடைய சிங்காசனத்திற்கு ஆசைப்பட்டதுனால அவன் என்னவா மாறி போனான்? அவனை தேவன் என்ன பண்ணிட்டார்? கீழே தள்ளும்படி செய்து விட்டார். எப்படி? இந்த மிகாயேல் இருக்கிறார் பத்தியா, இவர் விடுவாரா? தேவனுக்காக யுத்தம் செய்யக்கூடியவர். இவர் என்ன பண்ணார்? அவனோடு கூட யுத்தம் செய்து கீழே தள்ளிவிட்டார். சரி, இந்த லூசிஃபரோடு கூட அவரோடு கூட சேர்ந்த அந்த தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. விளங்குச்சு அவங்களுக்கு? இப்போ கீழே விழுந்த இவங்க தான் யாரா மாறிட்டாங்க? பிசாசா மாறிட்டாங்க, சாத்தானா மாறிட்டாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பழைய பாம்பு. அவருக்கு பேர் என்ன? பழைய பாம்பு, வலு சர்பம் என்று அவர்கள் அழைக்கப்படு. ஏன் பழைய பாம்பு? இங்கே தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது கூட, படைத்த பொழுது சர்பத்தின் மூலமாக தான் என்ன பண்ணான்? பிசாசு வந்து அந்த விழத்தள்ளப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய அந்த சர்பம் தான் மனிதனை வஞ்சித்தது. அதனால தான் தேவன் பிசாசை என்ன பண்ணலை? படைக்கலை. அவனே பிசாசா என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு விரோதமான சிந்தை கொண்டதுனால இல்லை, இப்படி நிறைய காரியங்கள் அவனை குறித்து இங்கே அவனை பழைய பாம்பென்றும் வலு சர்பம் என்றும் சாத்தான் என்றும் இல்லை நம்முடைய எதிரி என்றும் இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்படும். எபேசியரில் வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நமக்கு எங்கே யுத்தம் இருக்குது? வேதம் என்ன சொல்லுது? எங்கே யுத்தம் இருக்குதான்? எபேசியரில் வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன இருக்குது? யுத்தம் உண்டு. விளங்குச்சா உங்களுக்கு? வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ஸோ மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? எப்பொழுதும் யுத்தம் இல்லை. அதனால் யாரும் என்ன பண்ணாதீங்க, ஒருவர் என்ன பண்ணாதீங்க, எதிரியாக நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுல? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. யாரோடு யுத்தம் இருக்குது? வானமண்டல பொல்லாத ஆவி. யார் அந்த ஆவிகள்? கீழே தள்ளப்பட்ட லூசிஃபரும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் தான் இன்னைக்கு பிசாசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிசாசு நம்ம துரத்த வேண்டும். உடனே பிசாசு துரத்துங்கன்னா ரோட்டில் பிடிச்சிக்கிற பிசாசெல்லாம் துரத்துங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் துரத்தணும். அதையும் என்ன பண்ணோம்? அந்த அசுத்த ஆவிகளையும் நம்ம துரத்துவோம். அல்லேலூயா. ஆனால் முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். நாம் சபையாகிய நாம் உண்மையான சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பிசாசை நாம் என்ன பண்ணணும்? துரத்தணும். சரி, இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. இங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரியேஷனும் இன்னும் நடைபெறலை. எதையும் தேவன் உண்டாக்கவே இல்லை. பிஃபோர் கிரியேஷன் இல்லை, இந்த பூமியில் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியானது எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையாக இருந்தது. முதல்ல எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, கேயாஸ். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, டார்க்னஸ், எம்டினஸ். முதல்ல பார்த்தோம் வெறுமை இல்லை, ஒழுங்கின்மை, அப்புறம் இருள். இவைகள் பூமியை நிரப்பி இருந்தது. ஏன்? விழத்தள்ளப்பட்ட இந்த லூசிஃபரும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த பூமியை ஒழுங்கின்மையாக மாற்றிட்டாங்க. தேவன் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் இருந்தது இல்லை. அதன் பிறகுதான் தேவன் முதல்ல இந்த இருளை அகற்ற தேவன் முதல் நாளில் எதை உண்டு பண்ணினார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஆமென். விளங்குச்சு அவங்களுக்கு? முதல்ல தேவையானது என்ன? வெளிச்சம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ பிசாசு எப்படி இருக்கிறான்? இருளாக இருக்கிறான். ஆமென். டார்க்னஸ், இருள். எங்கே இருக்குது இந்த இருள்? எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த இருள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. சரி, எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா எங்கே இருக்குது? எங்கே இருக்கு இருள்? இருள் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்க வெறுமை இருக்குது? எம்டினஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். சரி, இந்த பிசாசு எங்க இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான்? அவன் இப்ப எங்க இருக்கிறான்? விழத்தள்ளப்பட்ட அந்த பிசாசு எங்க இருக்கிறான்? யோசிங்க நல்லா. இந்த விழத்தள்ளப்பட்ட பிசாசு என்று சொல்லப்படுகிற, பழைய பாம்பு என்று சொல்லப்படுகிற, அல்லது சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற இந்த சாத்தான் எங்க இருக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எங்க இருக்கிறான்? அந்த பில்டிங்கில் இருக்கிறானா, இல்லை இந்த பில்டிங்கில் இருக்கிறானா, அந்த ஊரில் இருக்கிறானா, இல்லை அந்த தேசத்தில் இருக்கிறானா? எங்க இருக்கிறான்? ஆண்டவர் பற்றி தெரியாத ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே இருக்கிறான். சரி, ஓகே. அவன் யாருக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா மனுஷருக்குள்ளே தான் இப்போ இருக்கிறான். பொதுவாக சொல்ல போனால் எங்கே இருக்கிறான்? மனுஷருக்குள்ளே அவன் இருக்கிறான். மனுஷருக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே இருக்கிறான். ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ளே இருக்கிறான். ஏன்? சில ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்குள்ளும் இருக்கிறான். சரியான தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்களிடத்துல, அல்லது அவனோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாத நபரிடத்துல அவன் என்ன பண்ணுறான்? அவன் இன்னும் தன்னுடைய கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்படின்னா என்ன? பிசாசு இப்போ நிறைய பேர் சொன்னால் கோச்சிப்பாங்க, இல்லை இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவன் நமக்குள்ளே தான் என்ன பண்ணுறான்? வாசமாக இருக்கிறான். விளைச்சா உங்களுக்கு? பிசாசு இப்போ எங்கே இருக்கிறான்? மனுஷருக்குள்ளே இருக்கிறான். இருந்து அவனுடைய காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாருடா கிடைப்பாங்க? இல்லை, உடனே அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இவன் போயிடுறது. நமக்குள்ள ரெண்டு சத்தம் கேட்கும், உங்களுக்குள்ளும் கேட்கும். ரெண்டு சத்தம் கேட்கும். ஒன்று பிசாசு பேசுகிற சத்தம், பிசாசு பேசுகிற சத்தம். இரண்டாவது சத்தம் தேவன் பேசுகிற சத்தம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன்,
ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரே சத்தம் தான். ஏன்னா பிசாசு அவனுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கிறதுனால இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ ஏதேன் தோட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். ஏதேன் தோட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் இல்லை. முதல்ல நாம் பார்க்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடிச்சிட்டாரு இல்லை. 6வது நாளில் மனுஷனையும் படைச்சு முடிச்சிட்டாரு. இப்போ அவங்க ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ சர்ப்பம் வருது, அந்த சர்ப்பம் வந்து பேசுது. எங்கேருந்து பேசியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சர்ப்பம் எங்கேருந்து பேசியிருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா உதாரணமாக சொல்லுங்களேன், எங்கேருந்து பேசியிருக்கோம்? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பாப்? சர்ப்பம் எங்கிருந்து பேசிச்சு? அப்போ அது பேசக்கூடிய திறன் இருந்தது, நடக்கக்கூடிய திறன் இருந்தது. விளங்குச்சா உங்களுக்கு? எல்லா காட்டு ஜீவன்கள் இது எப்படி இருந்ததா? தந்திரமுள்ளதாக இருந்தது. ரொம்ப வாய்ஸ், ரொம்ப ஞானம் உள்ளது. எப்படி ஏமாற்றணும் இல்லை, எப்படி காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்றது அதுக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போது எங்கேருந்து பேசி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏவாள் கிட்ட தான் பேசிச்சு இல்லை. ஏவாள் கிட்ட பேசிச்சு. என்ன பேசிச்சு? தேவன் இந்த ஏதாவது சொன்னாரா இல்லை? எந்த அதிகாரம்? 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. தேவன் உங்களிடத்தில் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இல்ல இல்ல பாருங்க, முதல் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாரு, அது எப்படி கேட்டிருக்கு பாருங்க. கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்குது? என்ன கேள்வி கேட்டு? இது தெரியும் விஷயம், இதுக்கு நல்லா தெரியும். தேவன் என்ன சொன்னாரோ அது இதுக்கு நல்லாவே தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த சர்ப்பத்தை கொண்டு அது ஸ்திரீனிடத்துல பேசுது. என்ன பேசுது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று ஏதாவது தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குது. பாயிண்ட்டை பிடிக்குது பாருங்க இல்லை. ஆமாம், உண்மைதான், வேற வழி இல்லை, இவங்க சொல்லி தான் ஆகணும் இல்லை. அப்போ ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் எல்லா கனிகளும் புசிக்கலாம், எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. முதல் பாயிண்ட், நீங்க கண்டிப்பா சாக மாட்டீங்க. எப்படி? அந்த சர்ப்பம் எங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, அந்த சர்ப்பம் எங்க இருந்திருக்கும்? மரத்து மேல. அதே மரத்திலிருந்து அந்த சர்ப்பம் என்ன பண்ணிருக்குது? ஸ்திரீ கிட்ட பேசியிருக்கு. அது இன்னொன்னும் செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த கனியை அது தொட்டு பார்த்துருக்கலாம். பாரு, நான் இந்த கனியை தொடுறேன் பாரு, நான் சாகவே இல்லையே. இல்லை, தொட்டிருக்குமா? தொட்டிருக்காது அந்த பிசாசு? கண்டிப்பாக தொட்டிருக்கு. அதுக்கு என்ன இருந்தது? தொடக்கூடிய. அது எப்படி தொட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நாக்கு. என்னது? அந்த நாக்கு எப்படி இருக்கும்? பாம்பு நாக்கு எப்படி இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? பாம்போட நாக்கு எப்படி இருக்கும்? 2 இருக்கும், 2 பிரிஞ்சு இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கோம்? கனியை தொட்டு, பார்த்தியா நான் சாப்பிட்றேன், பார்த்தியா எனக்கு ஒன்றும் ஆகவே இல்லை. எங்கேருந்து பேசியிருக்கு? அதே மரத்தில் இருக்கு. அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது பாரு, நான் சாகவே இல்லை, நீங்களும் சாக மாட்டீங்க இல்லை.
உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்ல இது கண்டிப்பாக சாகலையே இல்லை. ஒருவேளை அவங்க யோசித்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் இல்லை. பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். சரி, இதன் பிறகு அந்த கனியை ஏவாள் பார்க்குறாங்க. பார்த்து இந்த கனி புசிப்புக்கு நல்லது, அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசிக்கிறான். சரி, இப்போ யார் புசிச்சது? முதல்ல ஏவாள் தானே புசிச்சது. அவங்களுக்கு தானே தண்டனை வரணும். பாவம் ஆதாம் என்ன பண்ணா? இல்லை, ஆதாம் ஒன்றுமே செய்யலையே. ஏன் அப்படின்னா, பெண்கள் முதல்ல படைக்கப்படலை, முதல்ல ஆண்கள் தான். ஆணாகி ஆதாம் தான் இருக்கிற எல்லா மனுகுலத்திற்கும் தகப்பனானவர், அவங்க தாயானவர் தான். ஆனாலும் ஆண்டருடைய ரீப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னு சொன்னால் ஆதாம் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா யார்? ஆண்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் இன்றைக்கி வரைக்கும் ஆண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க பிரதர். இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் தேவன் படைக்கும் பொழுது முதல்ல ஆதாமை படைத்தார். அதன் பிறகு ஆதாமிலிருந்து படைக்கப்பட்டவள் ஏவாள். விளங்குச்சு அவங்களுக்கு? இப்போ நேரடியாய் படைக்கப்பட்டவன் யார் அப்படின்னா ஆதாம். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் போது? ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால அப்படின்னு தான் வசனம் வருது. ஒரு மனுஷி கிடையாது, மனுஷனுடைய வித்து கிடையாது, மனுஷனுடைய வித்து. விளங்குச்சு அவங்களுக்கு? நம்ம எல்லாம் யாருடைய வித்து? ஆதாமுடைய வித்து. ஸோ இங்கே பாருங்க, முதல்ல ஏவாள் சாப்பிட்டு அது பிறகுதான் யாருக்கு கொடுக்குறாங்க? ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. சரி, இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதா? பிசாசு சொன்னானே இவருடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி சொன்னானே, இவருடைய கண்கள் திறக்கப்பட்டதா? ஆமாம், திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே இவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயமோ அல்லது எந்த ஒரு குற்ற மனசாட்சியோ அவங்களுக்கு எதுவும் கிடையாது. சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. இதை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு? இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு கண் இருந்தது அவங்களுக்கு. தேவன் படைக்கும் பொழுது எப்படி படைச்சார்? தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே படைச்சார். தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் ஆதாம். அப்போ மனுஷனை படைக்கும் பொழுது அவனை ஆவிக்குரியவனாக தேவன் படைத்தார். அப்போ அவனுக்கு என்ன கண் இருந்தது? ஆவிக்குரிய கண் இருந்தது. விளங்குச்சா அவங்களுக்கு? அவனுக்கு என்ன கண் இருந்தது? ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. அப்பவும் பார்த்துட்டு தான் இருந்தான், தோட்டத்தில் விளையாட்டுட்டு தான் இருந்தான். அவனுக்கு கண் அதே தான். ஆனால் இப்போ பிசாசு இந்த சாத்தான் வஞ்சித்த உடனே ஏமாற்றிட்டான். மனுஷனை என்ன பண்ணிட்டான்? இவன் ஏமாற்றுகிறான். பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று யோவான் 8:44 சொல்லுது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆதி முதல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். யோவான் 8:44 சொல்லுதா இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்? படைக்கப்பட்ட அந்த மனுஷனை வஞ்சித்து ஏமாற்றி அந்த கனியை புசிக்கும்படி செய்து விட்டான். அதனால தான் ஆண்டவர் முதல்ல அவனை சபிச்சிட்டார். இல்லை, முதல்ல ஆதாமை கூப்பிட்டு கேட்குறார். மாலை நேரத்தில் வராரு. வரும் பொழுது அவன் என்ன பண்ணுறாங்க? போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஆதாமை பார்த்தான், ஏவாளை பார்த்து அவங்க நிர்வாணிகள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அத்தி இலைகளை என்ன பண்ணாங்க? எடுத்து உடைகளை உண்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அத்தி இலைகளை. இப்போ தேவன் வராரு. கூடும்போது ஆதாமே எங்கே இருக்கிறான்? ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறதை அறிந்து என்ன பண்ணிட்டேன்? இப்போ ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ நிர்வாணி என்று உன்னை அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிச்சியா? ஆமாம் ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணாங்க?
அந்த கனியை கொடுத்தாங்க, நான் புசித்தேன். உடனே ஸ்திரியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்ச? நான் இல்லை, இந்த சர்ப்பு தான் என்ன பண்ணுச்சு, வஞ்சிச்சது. இப்போ சர்பத்தை முதல்ல சபிக்கிறார். நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களில் என்ன பண்ணுவ, சபிக்கப்பட்டிருப்ப. ஏவாளுக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனை? நீ பிள்ளை பெறும்பொழுது உனக்கு கர்ப்ப வேதனையை பெருக பண்ணுவேன். ஆதாமுக்கு ஒரு தண்டனை என்ன? நீ முகத்தின் வேர்வையை சிந்தி தான் என்ன பண்ணோம், சாப்பிடணும். 3 பேருக்கும் தண்டனை. இப்போ ஆவிக்குரிய கண்ணு மூடப்பட்டுடுச்சு. இப்போ என்ன கண்ணு திறக்கப்பட்டுடுச்சு? மாம்ச கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு. தேவனை இனிமேல் அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் நினைச்சாரு, என்ன நினைச்சாரு தெரியுமா உங்களுக்கு? 21ஆம் வசனம் வாசிங்க. 3:21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, அவன் அத்தி இலைகளை உடுத்தினா அது பத்தாது, போதாது. தேவன் என்ன பண்ணாரு அவங்களுக்கு? ஒரு நல்ல சுத்தமான, அது என்ன விலங்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய ரத்தத்தை இவங்களுடைய பாவ நிவாரண பலியாய் செலுத்தி அதனுடைய தோளில் உடையை பண்ணி இவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் உடை. என்ன உடை? ரட்சிப்பின் உடை. அதுதான் முதல்ல மனுஷனை அவருடைய ரத்தத்தை, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை சிந்தி, அதனால தான் இயேசுவை நாம் என்ன செய்கிறோம், எதுக்கு ஒப்பிடுறோம்? ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்றோம். ஆட்டுக்குட்டியானவர். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறோம். பாருங்க, இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? இவங்களை வஞ்சிச்சு தேவனிடத்திலிருந்து பிரிச்சுட்டான் இல்லையா? 3 காரியங்களை அங்கே அடிப்படை பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். என்ன? பிசாசினுடைய பிரச்சனை, வஞ்சிச்சுட்டான் வந்து, அதை சாப்பிட்டதுனால வந்த பாவ பிரச்சனை, பாவம் உள்ள போயிடுச்சு, மாம்ச கண்ணு வந்துடுச்சு இல்லை? அதன் பிறகு தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். பாரு, அனுப்பி ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் காவல் அடைத்து விட்டார். இந்த பிசாசு பாருங்க, இந்த சாத்தான் பாருங்க என்ன பண்ணிட்டான்? இப்போ மனுஷனை வஞ்சிச்சிட்டான். இப்போ அந்த பிசாசு யாருக்குள்ள இருக்கிறான்? மனுஷருக்குள்ள இருக்கிறான். தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய, பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனை என்ன செய்யணும்? நீங்க விரட்ட வேண்டும். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார். எப்படி துரத்த முடியும்? எப்படி துரத்துறது? இவன் பாருங்க, ஆதியிலே தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் மனுஷனுக்குரியது. இங்கே தான் ஹீலிங் வந்து தடைப்படுது, சுகம் தடைப்படுது, ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கு என்ன காரணம்? தேவன் மனுஷனை ஆசீர்வதித்து என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை இவன் என்ன செஞ்சிட்டான்? இப்போ இழந்து அந்த அதிகாரத்தை யார்கிட்ட இழந்துட்டான்? பிசாசின் இடத்துல இழந்துட்டான், சாத்தான்கிட்ட இழந்துட்டான். இப்போ அதிகாரம் இல்லாதவனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாவத்தில் ஒரு மனுஷன் செஞ்ச அந்த பாவம் உலகம் முழுக்க எல்லாரும் இப்போ நம்ம பாவிகள் என்று அழைக்கப்படும். ஏன்? எல்லாருமே நாம இப்போ என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அப்படியே போனால் கடைசியில் எங்கே போய் நிற்கும்? ஆதாமில் போய் நிற்கும். அந்த ஆதாமுடைய வித்து தான் நாம் எங்கிருந்தோ வந்தவங்க கிடையாது. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, எல்லா மனுஷரும் யாருடைய வித்தா இருக்கிறோம்? ஆதாமுடைய வித்தா இருக்கிறோம். ஸ்திரீனுடைய வித்து கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஆதாம் தான் தேவனால் படைக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நாம் எல்லாம் யாருடைய வித்தா இருக்கிறோம்? ஆதாமுடைய வித்தா இருக்கிறோம். நீங்களும் ஆதாமுடைய வித்து தான், ரட்சிக்கப்படாதவங்களும் ஆதாமுடைய வித்து தான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இந்த ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள என்ன பண்ணுறோம்? தேவனுடைய
ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு வரோம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த சாத்தான் என்கிறவன் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திருடி விட்டான். என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். இப்போ நாம என்ன செய்யணும்? அவங்கிட்ட இருந்து அதை பிடுங்கணும். யார்கிட்ட இருந்து பிடுங்கணும்? பிசாசின் இடத்துல இருந்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கணும். எப்படி பிடுங்குவீங்க? வேதம் சொல்லுகிறது அவன் திருடன். பிசாசு என்ன சொல்லுது? அவன் யாரு? வசனம் தெரியுமா உங்களுக்கு? திருடன். அவன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லு. அவன் திருடுகிறவன். என்ன திருடுனா? நம்ம கிட்ட இருந்து தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் திருடி கொண்டான். திருடி தன்னை பொய்யாவான ராஜாவாக இந்த பூமியை ஆளுகை செய்து வந்தான். அதனால தான் உண்மையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? அவனை காலால மிதிச்சார். வாசிங்க, ஆதியாகமம் 3:15 வாசிங்க. அவன் யாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்கு. பாருங்க, இந்த ரட்சிப்பு நமக்கு சும்மா வரல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? அவருடைய தலையை நசுக்கினார். வாள் இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. தலையை நசுக்கிட்டார். அதிகாரத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கு அவர் விலையாக கொடுத்தது என்ன? என்ன? பிசாசும் அவருடைய குதிங்காலை நசுக்கினார். நமக்காக தன் இரத்தத்தை அவர் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பாடுகளை தேவன் அனுபவித்தார். எப்பேற்பட்ட ஒரு மகா வேதனையை தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நம்ம சுகம் அடையும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டாரு? காலால. யார் அவரு அப்படின்னா அவர் ஸ்திரீயினுடைய வித்து. ஆதாமுடைய வித்து கிடையாது. ஒருவேளை ஆதாமுடைய வித்தா இருந்தா அவரும் பாவி தான். ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக என்ன பண்ண முடியாது? மரிக்க முடியாது. மரித்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இப்போ இவர் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி மேல் மரியாளுக்கு அங்கே சொல்லுது. ஸோ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இல்லை? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. எங்க சொல்லப்பட்ட வசனம்? ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமா, பாருங்க, ஒரு கன்னிகை. அப்போ மரியாள் சொல்றாங்க, எப்படி இது நடக்கும்? நான் புருஷனை அறியேன். இது பரிசுத்த ஆவியினாலே உண்டா. ஆமென். அதனால தான் அவர் பாவம் இல்லை. இயேசுவினிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அவர் ஸ்திரீயினுடைய வித்தா இருக்கிறார். இந்த உலகத்தில் வேற யாரும் ஸ்திரீயினுடைய வித்து அல்ல, இயேசுவை தவிர. நாம எல்லாருமே ஆதாமுடைய வித்து, இயேசு மாத்திரம் ஸ்திரீயினுடைய வித்து. அதனால தான் நமக்குள்ள பாவம் இருக்கு, அவருக்குள்ள பாவம் இல்லை. ஒரு மனுஷனாலே பாவம் உண்டானது போல இயேசு கிறிஸ்துவாகிய அவராலே இன்னொரு மனுஷனாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. ஆமென். எல்லா மனுஷனால ஒரு மனுஷனால பாவம் எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனால ரட்சிப்பு வராதா? வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தன் பரிசுத்த ரத்தத்தை விலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே செலுத்தினார். சரி, இப்போ எப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எடுக்கிறது? அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எப்படி எடுக்கிறது? அவன் கிட்ட இருந்து திருடிட்டான் இல்ல? அவன் திருட. அதான் வசனம் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ஆமென். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள்ள போய் நம்ம இடத்துல திருடி கொண்ட ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துட்டு வர முடியாது. பலவானை முந்தி என்ன பண்ணணும்? கட்டணும். எங்க இருக்கு வசனம்?
பட்டுன்னு வாசிங்க பார்ப்போம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது, அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால திருட முடியாது, எடுத்துட்டு வர முடியாது. திருடிட்டு போன அவன்கிட்ட இருந்து நாம் என்ன பண்ணணுமா, நமக்கு ஆசீர்வாதம் எப்பவுமே ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? யார் கையில் இருக்குது? நம்ம படுற கஷ்டம் வேதனையெல்லாம் யார் கொடுக்கறது? பிசாசு கொடுக்குறான், சாத்தான் கொடுக்குறான். தேவன் நம்மை சோதிப்பவர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க தேவன் என்னை சோதிச்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு நேரம் வரும் போல. வராது, உனக்கு நேரம் வராது. நீ என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மார்க்கில் வாசித்தோம் இல்லையா, பிசாசுகளை துரத்துவார்கள். எங்கே இருக்கிறான் அந்த பிசாசு? நமக்குள்ளே இருக்கிறான். அந்த பிசாசை நீ என்ன பண்ணணும், துரத்த வேண்டும். ஆமென். இப்போ புரியுதா எங்கே இருக்கிறான், ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், அவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. அவனுடைய சத்தத்தை, அம்மா இதெல்லாம் உன்னால் முடியாது, சர்ச்சைக்கு போகலான்னு கிளம்புவீங்க. நீ என்ன பண்ண, இந்த ஒர்க் இருக்குது, நீ அங்கே போ. அங்கே போனால் என்ன கிடைக்கும் உனக்கு? என்ன கிடைக்கும்? உன் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். சர்ச்சைக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவான் நம்பால், என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆமாம், உண்மை தான் இவன் சொல்கிறது. சர்ச்சைக்கு போனால் என்ன கிடைக்கும்? நேரம் வேஸ்ட்டு. இல்லை அவர் வேறு ஏதாவது மைக்கை பிடிச்சி சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார், சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்பார். இல்லை நம்ம வேலைக்கு போனால் ஏதாவது நமக்கு கிடைக்கும். இல்லை மேரேஜுக்கு போனால் நமக்கு நல்ல ஒரு விருந்து கிடைக்கும். இல்லை ஸோ இந்த நேரத்தை நம்ம ஒரு நாள் லீவ் விடுறான், அந்த லீவ்லையாவது நம்ம படுத்துட்டு என்ன பண்ணலாம், ஜாலியாக டிவியாவது பார்ப்போம், ரெஸ்ட் எடுப்போம், இல்லை ஷாப்பிங் போவோம். பிசாசு என்ன பண்ணுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க, நீ உன் லைஃப் என்ன பண்ண நீ போ. உடனே நம்ம ஆள் கேட்பான், ஓகே. அன்றைக்கி ஏவாள் கேட்டாப்பார், இல்லை ஆமாம் உண்மை தான், நீ அந்த பழத்தை சாப்பிடும்பொழுது ஒன்றுமே ஆகலை, நீ தொட்டு தொட்டு காட்டுறியே, நானும் என்ன பண்ணுறேன் கொஞ்சம். ஆமாம், நீ சாகலை, நானும் சாக மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், அம்மா நீ நித்திய ஜீவனுக்கு வரணும், சர்ச்சைக்கு போகணும், ஆராதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பக்கம் பேசுவார். நம்மளால் கணக்கு பண்ணுவான் பாருங்கள், என்ன கணக்கு பண்ணுவான், எது பெனிஃபிட் நமக்கு, இல்லை எது நமக்கு பெனிஃபிட், ஓகே இதுதான் பெனிஃபிட். நிறைய பேர் இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்காங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதனை போகணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அழியக்கூடியது, பணமா அழியக்கூடியது, பொருளா அழியக்கூடியது, ஒரு பூமி எதிர்ச்சி வந்தாவே முடிஞ்சது விஷயம், ஒரு யுத்தம் வந்தால் முடிஞ்சது, ஒரு கொரோனா வந்தால் முடிஞ்சது உன் லைஃபு. நீ சேர்த்து வச்சுக்கிற பணத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால். தேவன் சொல்லுவாருமா, நீ நித்திய ஜீவனுக்கு வரணும், நீ தேவனை ஆராதிக்கணும், நீ விடுதலை ஆகணும், நீ பரிசுத்தமாக வாழணும், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றணும். நம்மளால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாது. சீஷன் என்ன பண்ணுவான், சீஷன் என்ன பண்ணுவான், காது கொடுத்து கேட்பான். ஆண்டவர், ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். ஆமென், அல்லேலூயா. ஆடு இல்லாமல் சிலது இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை தடவை சொன்னாலும் என்ன பண்ணாது, தேவ சத்தத்தை கேட்கவே கேட்காது. ஸோ அழிவு வரும். அப்போது யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. பாருங்க, விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ திருடிட்டு போயிட்டான் நம்முடைய ஆசீர்வாதத்தை, பிசாசு திருடி வச்சிருக்கிறான். இப்போ அவங்ககிட்ட போய் எடுக்க முடியுமா உன்னால? எப்படி எடுப்ப? பலவானை முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா. பலவானை என்ன பண்ணணும், கட்ட வேண்டும். எப்படி கட்டுவீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை என்ன பண்றீங்க நீங்க, கட்டி நம்ம கிட்ட திருடிட்டு போன ஆசீர்வாதத்தை நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்துட்டார். ஏன் நம்ம ஆட்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் இன்னும் கஷ்டம், ஏன் இன்னும் போராட்டம், ஏன் இன்னும் பிரச்சனை, ஏன் இன்னும் வறுமை? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ பொதுவாக இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை.
இருக்கிறது மெயினான பிரச்சனை என்ன? பண பிரச்சனை. அதுக்கு தானே ஓடுறோம். இல்லை, பணம் இருந்துட்டா வீடு வாங்கலாம், பணம் இருந்தால் கார் வாங்கலாம், பணம் இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். இல்லை, இப்போ பணப்பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே உண்டு. பிசாசு என்ன பண்ணுறான்? அதை என்ன பண்ணுறான்? நம்மக்கிட்ட வராதபடி பாருங்கள். ஆண்டவரை வணங்காதவங்க நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவரை வணங்காத நிறைய பேர்கிட்ட என்ன இருக்கும்? பணம் அதிகமாக இருக்கும். ஆண்டவரை வணங்குறவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? நம்ம ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுறான்? திருடி கொள்ளுகிறார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் யார் திருடுறது? அந்த பிசாசு என்ன பண்ண நீங்கள் விரட்ட வேண்டும். எங்கிருந்து? உங்களுக்குள்ளே இருந்து. உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணுங்க? விரட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஏன் என்கிட்ட எதுவுமே இல்லையே, பிசாசு எங்கே இருக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. பிசாசுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. விளங்குச்சா உங்களுக்கு? பிசாசுடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. அன்றைக்கு ஏவாள் செவி கொடுத்ததுனால தான் பிரச்சனை. செவி கொடுக்காதீங்க. தேவனும் பேசுவார், பிசாசும் பேசுவான். ஆனால் யார் பேசுறதுன்றத முதல்ல கண்டுபிடிங்க. பிசாசு பேசுகிறானா அல்லது தேவன் பேசுகிறாரா? அதான் சொன்னேன், சர்ச் டு கேரி அவுட் பிப்ளிக்கல் ஹீலிங். சபை தேவனுடைய சுகத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். எப்படி சுகம் கிடைக்கும் உங்களுக்கு? பிசாசு உடந்து போனதான் சுகம் கிடைக்கும். 38 வருஷமா ஒரு மனுஷனை கட்டி போட்டு வச்சது பாருங்க. 38 வருஷமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிருந்தாலே எத்தனையோ கிலோமீட்டர் போயிருக்கலாம் பொழுது, அல்லது உருண்டு போயிருந்தா கூட போயிருக்கலாம் பொழுது. இல்லை, ஏன்னா குளத்துக்கிட்ட போகிறதுக்கு உருண்டே போயிருக்கலாம் பொழுது. அவன் 38 வருஷமா படுத்திருக்கான் பாரு. ஏன்? பிசாசனுடைய கட்டு. ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியல? இத்தனை வருஷம் ஆயும் நான் அப்படியே தானே இருக்கிறேன். இத்தனை வருஷமா நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன். தட் இஸ் நாட் காட்ஸ் வில். அது தேவனுடைய சித்தம் அல்ல. எனக்கு பின்னாடி வந்தவன் பாருங்க, மேலே போயிட்டே இருக்கான். இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற பிசாசனுடைய காரியத்தை என்ன பண்ணணும்? துரத்த வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். பணத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, பண ஆசீர்வாதத்துக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்யணும்? பிசாசை நம்மளை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசனுடைய கிரிகளை அழிக்க வேண்டும். அதுக்கு தான் 1 யோவான் 3:8 என்ன சொல்லுது? வாசிங்க. எதுக்கு இயேசு வந்தார்? 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இப்போ தெரியுதா உங்களுக்கு யார் எதிரி? யார் எதிரி? நமக்கு எல்லாருக்கும் எதிரி யாரு? என்ன பண்ணணும்? அவனை என்ன செய்யணும்? ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கிட்டார் ஆல்ரெடி. இல்லை, ஆனால் விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை துரத்துவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னால் துரத்த முடியும். ஆமென். என்னால் துரத்த முடியும். அல்லேலூயா. நம்ம சில பேர் யோசிக்கிறோம், ஐயோ அவனுக்கு எது வம்பு, அவங்ககிட்ட நாம் ஏன் போனோம்? இல்லை, ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு பயம். நிறைய விசுவாசி, உங்களுக்கு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நிறைய விசுவாசிகளுக்கு பயம்.
எதுக்கு நம்ம அவனை போய் சீண்டணும்? வெறும் ஆசீர்வாதத்தை, சில சபைகள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆசீர்வாதத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. எதிரி யாருன்னு தெரியாது அவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. என்ன இருக்கு? பயம். பிசாசை பார்த்தா பயம். அதான சொன்னாரு, பயப்படாதிருங்க. ஆமே, பயப்படாதிருங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு. அதனால தான் அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் எதிர்த்து நில்லு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ எங்க இருக்கிறான்? உங்களுக்குள்ளதான், நமக்குள்ளதான் இருக்கிறான். நம்மளை விட்டு பிசாசு ஓடினாதான் நமக்கு முழு விடுதலை கிடைக்கும். முழு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பேச்சை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நாம பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அதான் யோவான் 1:12 சொல்லுது, தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அதனால ஆதியிலிருந்து மனுஷன் இன்னைக்கு அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பணத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, அதிகாரத்தை, உலக அதிகாரத்தை கொடுத்து அநேகரை இன்றைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதனால பாருங்க, பணம் தான் முக்கியம் அப்படின்றது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் நமக்குண்டான ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை திருடி கொண்டு போன அந்த பிசாசை கட்டி என்ன செய்யணும்? நமக்குண்டான ஆசீர்வாதத்தை அவனுடைய வீட்டிலிருந்து நாம் எடுக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு பிரச்சனை. நிறைய விசுவாசிகளால் ஜெபிக்க முடியல. இல்லை, அவருடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் பிசாசை உண்டாக்கலை. விளங்குச்சு அவங்களுக்கு? நம்ம சோதிக்கும்படி தேவன் விரும்பலை. ஒருவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நிறைய பேர் இதை சொல்றாங்க, கிறிஸ்தவங்க சொல்றாங்க, சரியான சத்தியம் தெரியாதவங்க சொல்றாங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. நாம் எல்லாம் தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை 12 சிஷ்யர்கள்ல ஒரு சிஷ்யனுக்குள்ள யார் போனா? பிசாசு போயிட்டான். பாருங்க, விளங்குச்சா உங்களுக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். யாருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சபையானது முழுமையான வேதாகம ரீதியிலான சுகத்தை பெற்றிருக்க வேண்டும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும். ஆமென். நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் ஆவிக்குரிய ராஜ்யத்தில். இப்போ ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? கலாத்தியர் 2:20 படி, இதோ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ நாம எதுக்கு மறிக்கணும்? முதல்ல எதுக்கு மறிச்சிட்டோம்? ஆவிக்குரிய தன்மையிலிருந்து மறிச்சிட்டோம். இப்போ மாம்சத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். இப்போ நமக்கு என்ன கண்ணு வரணும்? மறுபடியும் ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய மனுஷனாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பிசாசு திருடிட்டான். பிசாசு அதை தான் திருடிட்டான். அது நிமித்தம் நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. 2 பேருக்குமே சாபம் வந்துடுச்சு. ஆதாமுக்கும் வந்துடுச்சு, ஏவாளுக்கும் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏவாளுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் வந்திருக்கணும் இல்லை? இந்த உலகமே இப்போ எதுக்குள்ளே போயிடுச்சு? பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ளே போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கு. அதான் வசனம் சொல்லு, இதை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அழிச்சிட்டார். இன்னும் அவனுடைய வாள் ஆடிட்டு இருக்கு. நாம் என்ன செய்யணும்? அவனை
நம்ம மேல அதிகாரம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை என்ன பண்ணணும்? நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும். 2 வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். என்ன? ஆதியாகமம் 3:15. அவர் யாருடைய வித்து? ஸ்திரீனுடைய வித்து. ஸ்திரீனுடைய வித்தானவர். அடுத்த வசனம் மத்தேயு 16:16 என்ன சொல்லுது? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் யார் என்பதை அறிஞ்சிருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யார்? அவர் யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் கிறிஸ்து என்பதை அறிய வேண்டும். இதை அறிஞ்சிட்டீங்கன்னாவே போதும், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுருவீங்க. ஆமென். அப்படி நாமத்தை பயன்படுத்தணும். எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரிகளை என்ன பண்றேன்? காலால மிதிக்கிறேன். சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது சொல்லுங்க. ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. நம்ம ஆட்கள் என்ன பிரச்சனை? ஐயோ அப்படி ஏதாவது சொல்லிட்டா நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ? பண்ணவே முடியாது. ஏன்? நீங்க யாருடைய நாமத்தை பயன்படுத்துறீங்க? இயேசு. அவனை ஏற்கனவே காலால மிதிச்சவர், ஏற்கனவே அடிப்பட்டவர். நீங்களும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வர பிரச்சனை கொண்டு வருகிற பிசாசை உங்களை விட்டு துரத்த வேண்டும். துரத்துவீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு வசனம் சொல்லு. நம்ம ஆட்கள் இல்லை, வா போலாம், கையை போட்டு நண்பனா மாற்றிக்கிறது. அவனால நமக்கு எதுவும் வரக்கூடாது. உண்மையாக நடக்கிறத சொல்கிறேன். அவனால நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது. நீயும் வா கூட, அவரும் வரட்டும் ஒரு பக்கம். ஆண்டவரையும் இந்த பக்கம் சேர்த்துக்கிறது, இவனையும் இந்த பக்கம் சேர்த்துக்குது. வா அப்படியே போலாம். இதையும் செய்யறது, அதையும் செய்யறது. யாருக்கும் நான் எதிரியா இருக்கக்கூடாதுப்பா. ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், யாரையும் நாம பகைச்சிக்க கூடாது. நோ, தட் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப். பிசாசுக்கு நாம் எதிர்த்து தான் நிற்கணும். ஆண்டரோடு நம்ம கரம் கூப்பி இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? பிசாசு என்ன பண்ணுங்க? எல்லாரும் துரத்தி அடிங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் ஆசீர்வாதம் மறுபடியும் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன பண்ண மாட்டீங்க? ஒருபோதும் இருக்க மாட்டீங்க. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக நான் சாட்சியாக இருப்பேன். அதான் அப்போஸ்தலர் 1:8. நீங்கள் எனக்கு உலக பரிந்தும் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர். ஆமென், அல்லேலூயா. சாட்சிகளாக இருப்பீங்களா? இல்லை போய் ஒழிஞ்சிக்கிட்டு போகிறீங்களா? ஆசீர்வாதமாக எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இல்லை இப்படியே தான் கஷ்டப்பட போகிறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. தேவன் ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். இனிமே வந்து சில பேர் நினைப்பாங்க, இல்லை நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், எந்த தவறும் செய்யலை, கரெக்டாக சபைக்கு போகிறேன், கரெக்டாக ஆராதிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நோ, அது தவறான காரியம். இன்றே ரட்சணை நாள். ஆமென். இன்றே ஆசீர்வாதத்தின் நாள். அப்படிதான் நாம் இருக்கணும். ஆமென். ஏற்கனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதை எடுத்துக்கிறதும் பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு.